அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாதவ் நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ் ஹேஸ் பின் டெசிக்னேட்டட் அஸ் இந்தியாஸ் 58th டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் உள்ள மாதவ் தேசிய பூங்கா இந்தியாவின் 58வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான், சரிங்களா? மாதவ் நேஷனல் பார்க் மத்திய பிரதேசில் தான் இருக்கு. இந்தியாவோட 58th டைகர் ரிசர்வா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? இட் இஸ் டெசிக்னேட்டட் அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். நமக்கு டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாமே ப்ராஜெக்ட் டைகருக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ப்ராஜெக்ட் டைகருக்கு கீழே தான் இனிஷியலி 1973 இந்த ப்ராஜெக்ட் டைகர் வந்திருக்கும். இந்த ப்ராஜெக்ட் டைகருக்கு கீழே தான் பார்த்தோம்னா நமக்கு டைகர் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறத டெசிக்னேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே, சரியா? ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸ்டேட் வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான புலிகள் காப்பகங்களை கொண்ட மாநிலம் மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். மொத்தம் 9 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்கு மத்திய பிரதேசில். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 5 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்கு, சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following is the world's first commercial surveillance satellite அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் உலகின் முதல் வணிக விண்வெளி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்வைலன்ஸ் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சர்வைலன்ஸ் சேட்டலைட் எந்த இடத்த சர்வைலன்ஸ் பண்ண போகுது அப்படின்னா சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்டை சர்வைலன்ஸ் பண்ண போகுது, சரிங்களா? ஸோ கமர்ஷியலாக நம்ம வேணும்னா சவுத் அமெரிக்காவை ரிலேட்டடாக ஏதாவது டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம இவங்க கிட்ட கேட்டுக்கலாம், இந்த சேட்டலைட் கிட்ட. ஸோ இந்த சேட்டலைட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்காட் அப்படிங்கிற இந்த சேட்டலைட் ஒரு பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் தான் வந்து இந்த சேட்டலைட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ திகந்தரா அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டார்ட் அப்போட நேம், சரிங்களா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Article 127 of the Constitution deals with the appointment of ad hoc judges in Supreme Court அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் பிரிவு 127 உச்சநீதிமன்றத்தில் தற்காலிக நீதிபதிகளை நியமிப்பது பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவே ஆர்டிகல் 224A அப்படிங்கிறது 127னா சுப்ரீம் கோர்ட்னு கொடுத்துருக்காங்க. 224Aனா ஆட் ஆக் ஜட்ஜஸ் இன் ஹை கோர்ட், ஓகேங்களா? 224Aனா தற்காலிக நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தில். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன் அப்பாயிண்டிங் ஆட் ஆக் ஜட்ஜஸ் த பிரசிடென்ட் டஸ் நாட் சைன் அ வாரண்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பட் கிவ்ஸ் அசென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தற்காலிக நீதிபதிகளை நியமிப்பதில் ஜனாதிபதி நியமன உத்தரவில் கையெழுத்திடுவதில்லை, ஆனால் ஒப்புதல் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 127 அப்படிங்கிறது ஆட் ஆக் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட், கரெக்ட் தான். 224A அப்படிங்கிறது ஆட் ஆக் ஜட்ஜஸ் இன் ஹை கோர்ட், அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆட் ஆக் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறப்ப பொதுவாக நார்மல் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் வந்து அந்த வாரண்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. ஆனா ஆட் ஆக் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவரு அந்த மாதிரி ஒப்புதல் மட்டும்தான் அளிப்பாரு, எதுலையும் கையெழுத்து போட மாட்டார், சரிங்களா? அப்போ 3மே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர், சரியா? அடுத்தது, ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் லாயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 1924ல் கார்னீலியா சொராப்ஜி அப்படிங்கிறவங்க தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லாயரா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அனுமதி பெற்று இருப்பாங்க, சரியா? ஸோ கார்னீலியா சொராப்ஜி அப்படிங்கிறவங்க தான் கரெக்ட். எப்போனா 1924 இவங்க லாயரா ஃபர்ஸ்ட் விமன் லாயர் இந்தியாவில் வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு பின்னணியில் பார்க்குறோம், சரியா? லாஸ்டா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ஜலநாத ஈஸ்வரர் டெம்பிள் இஸ் லொக்கேட்டட் அட் தக்கோலம் இன் ராணிபேட். அந்த ஜலநாத ஈஸ்வரர் கோயில் பார்த்தோம்னா ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய தக்கோலத்தில் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். This 6th century temple constructed by Pallavas is located near குசித்தலை ரிவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த 6ஆம் நூற்றாண்டு கோயில் குசித்தலை ஆற்றின் அருகே அமைந்துள்ளது அப்படிங்கிறதும் கரெக்ட் தான், சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான். நமக்கு இந்த நியூஸ் பேப்பர் இருந்தால் எடுத்திருக்காங்க, சரியா? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அட் திஸ் டெம்பிள் பிளேஸ் a vital role in establishing the chronology of Chola dynasty அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழ வம்சத்தின் காலவரிசையை நிறுவுவதில் இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு பார்த்தோம்னா இந்த கோயிலில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 51 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், கல்வெட்டுகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கல்வெட்டுகள் எல்லாமே நமக்கு ராஜாதித்யன்,
ஆதித்ய சோழன் இவர்களை பற்றின செய்திகள் நிறையா இந்த கல்வெட்டுகளில் இருக்கும். சரிங்களா? அதனால தான் வந்து பல்லவர்கள் கட்டப்பட்ட கோயிலாக இருந்தாலும் சோழர்கள் பற்றின வரலாற்று கல்வெட்டுகள் அப்படிங்கிறது அங்கே அதிகமாக இருக்குது. மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி.